ஹாய், நான் செல்வம் ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட பேச போகிறோம். என்னன்னா, உங்களோட ஸ்டார்ட் அப் லைஃப்பில் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் என்னோட ஸ்டார்ட் அப் லைஃப்பில் எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆவேன்னா, கிளைண்ட்ஸ் வந்து ஸ்லோ பேமெண்ட்ஸ் அண்ட் நோ சேல்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்னா, யூ பிளான் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா? ஸ்ட்ராட்டஜியே பண்ணல, நீ ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியே இல்லை, எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஸ்லோ பேமெண்ட்ஸ்க்கு நம்ம கையில் அது இல்லை. நம்ம அதை ஃபாலோ அப் தான் பண்ண முடியுமே தவிர அது ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் யூ கேன் லிஸ்ட் டவுன் யுவர் ஐட்டம்ஸ் ஸோ தட் உன்னோட மைண்ட்லேருந்து வெளில போயிடும். நீங்கள் இருக்கிற ஐடியாஸ் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிறீங்கன்னா அதை எடுத்து யூ புட் இட் இன் யுவர் டாஸ்க் லிஸ்ட், டு டூ லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் யூ கம் அவுட் ஃப்ரம் தட் தாட் ப்ராசஸ். ஸோ இப்படி தான் ஐ ஜஸ்ட் மேனேஜ் மை ஸ்ட்ரெஸ். உங்களோட ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டார்ட் அப் லைஃப்பில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு ஷார்ட் ஃபன்லியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.